டிஎம்கேவுக்கு மறைமுகமாக டிவிகே வேலை செய்யுது. ஸ்டாலின் அவர்களுக்கு மறைமுகமாக விஜய் வேலை செய்கிறார். டிவிகே வர்சஸ் டிஎம்கேன்றாங்க, அந்த களம் கிடையாது. டிவிகே பிளஸ் டிஎம்கே. அந்த ரசிகர்கள் வந்து ரசிக மனப்பான்மையோடு விஜயை ஃபாலோ பண்ணுறது, உயிர் போனாலும் பரவாயில்ல, ஃபேமிலி வந்து நடுத்தூர் இல்லைனாலும் பரவாயில்ல, எது இருந்தாலும் பரவாயில்ல, நான் விஜய் முகத்தை பார்த்துடணும் அப்படின்ற ஒரு மனப்பான்மையில் போகிறாங்க. அது என்டிகே மாநாடு வெற்றிகரமாக நடந்து முடிஞ்சிருக்கு. இது மிகப்பெரிய ஒரு பேசுபொருளாகவும் மாறி இருக்கு. இந்த மாநாடு என்ன உணர்த்த வருது? அப்படி குறைச்சி பார்த்தாலும் ஒரு 3 லட்சம் பேர் வந்திருப்பாங்க. ஒரு பெரிய மாநாடு. ஏன் அப்படின்னா மற்ற கட்சிகளால் இவ்வளோ பெரிய கூட்டத்தை கூட்டிட முடியும். அவங்களுக்கு நிறைய சோர்ஸ் இருக்குது, காசு இருக்குது, மற்ற விஷயங்கள் இருக்குது, பவரை ஷேர் பண்ண முடியும். ஆனால் நாம் தமிழர் கட்சி போன்ற ஒரு கட்சி வந்து ஒரு 3 லட்சம் பேரை மொபிலைஸ் பண்ணுறாங்க அப்படின்றது ஒரு பெரிய ஒரு மாற்றம் தான். உதாரணத்துக்கு டிவிக்கே எடுத்துக்குவோம், புதுசாக மாற்றம்னு சொல்கிறாங்களே. ஸோ அவங்களை எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, அவங்க ஏதாவது மீட்டிங் போடுறாங்க அப்படின்னா அசம்பாவித சம்பவங்கள் இல்லாமல் அந்த மீட்டிங் முடிஞ்சிருச்சு அப்படின்னா அதுவே பெரிய சந்தோஷம் தான். ஏன்னா அந்தளவுக்கு எல்லா மீட்டிங்லையும் ஏதாவது ஒரு அசம்பாவித சம்பவங்கள் ஏற்படக்கூடிய விஷயங்கள் தான் இருக்குது. நேற்று விஜய் அவர்கள் இந்த வேலூர் கூட்டத்துக்கு போகும்போது பின்னாடி பின்தொடர்றாங்க. அந்த தொண்டர்கள் வந்து ரசிகர்கள் தான், தொண்டர்கள்னு சொல்ல முடியாது, ரசிகர்கள் தான். பின்னாடி வந்து விஜயை பார்க்கணும்னு தொடர்ந்து ஃபாலோ பண்ணி வராங்க. அப்பொழுது நிறைய வண்டி கீழே விழுது, அவங்களுக்கு அடிப்படுது, கை கால் முறிவு ஏற்படுது. அதெல்லாம் பொருட்படுத்தவே மாட்டாங்க. தொடர்ச்சியாக இது எல்லா கூட்டத்திலும் நடந்துகிட்டே இருக்கு. ஆனால் அதை பொருட்படுத்தாம. This video is presented by BMC. Desktop and laptops for your office at wholesale price. All in one place. FT Politics நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட பேசுறதுக்கு நண்பர் மகாபிரபு தான் இருக்காங்க. வாங்க பேசலாம். ஐயா வணக்கம். வணக்கம். என்டிகே மாநாடு வெற்றிகரமாக நடந்து முடிஞ்சிருக்கு. இது மிகப்பெரிய ஒரு பேசுபொருளாகவும் மாறி இருக்கு. இந்த மாநாடு பிற அரசியல் தலைவர்களுக்கும் அரசியல் கட்சிகளுக்கும் என்ன உணர்த்த வருது? மாநாடு பெரிய வெற்றி தான். கிட்டத்தட்ட ஒரு 2.5 லட்சம் பேர், என்னுடைய கணிப்பில் ஒரு 3 லட்சம் பேர் வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சேர் மட்டுமே ஒரு 2 லட்சம் பேருக்கு போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க கட்சிக்காரங்க. அப்படி பார்த்தீங்கன்னா நிறைய வந்துட்டு போயிட்டு இருந்தாங்க கூட்டம். கடைசி டைம் வரைக்கும் வந்தாங்க போனாங்க அப்படி இருந்துச்சு. ஒரு 3 லட்சம் பேர் வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். கட்சிக்காரங்க ஒரு 5 லட்சம் பேர்னு சொல்கிறாங்க. அப்படி குறைச்சி பார்த்தாலும் ஒரு 3 லட்சம் பேர் வந்திருப்பாங்க. ஒரு பெரிய மாநாடு. ஏன் அப்படின்னா மற்ற கட்சிகளால் இவ்வளோ பெரிய கூட்டத்தை கூட்டிட முடியும். அவங்களுக்கு நிறைய சோர்ஸ் இருக்குது, காசு இருக்குது, மற்ற விஷயங்கள் இருக்குது, பவரை ஷேர் பண்ண முடியும். அதன் காரணமாக ஒரு பெரிய கூட்டத்தை கூட்டிட முடியும். திமுகவாலேயோ அண்ணா திமுகவாலேயோ பிஜேபியாலேயோ அல்லது அதிகாரத்தை ஷேர் பண்ணக்கூடிய விசிகா போன்ற கட்சிகளாலேயோ அதை பண்ணிட முடியும். ஆனால் நாம் தமிழர் கட்சி போன்ற ஒரு கட்சி வந்து ஒரு 3 லட்சம் பேரை மொபிலைஸ் பண்ணுறாங்க அப்படின்றது ஒரு பெரிய ஒரு மாற்றம் தான். அதனால் இந்த மாநாடு ஒரு பெரிய செய்தி சொல்லுது. தமிழ்நாட்டில் மாற்றத்தை விரும்பக்கூடிய ஒரு பெரிய மக்கள் திரள் இருக்குது அப்படின்றத இந்த மாநாடு நமக்கு உணர்த்து. அதை தாண்டி டிவிக்கே வந்து என்டிகே முந்திருவாங்க அப்படின்ற ஒரு கான்செப்ட் சொல்லப்படுது இல்லையா. ஸோ மாற்றத்தை விரும்பக்கூடிய மக்கள் வந்து இந்த எலெக்ஷனில் வந்து என்டிகேவை மாற்றமாக பார்க்காம அவங்க டிவிகேவை தான் மாற்றமாக பார்க்க போகிறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லப்படுது. ஸோ அது பெரிய அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகலையோ அப்படின்றதையும் இந்த மாநாடு உணர்த்துற மாதிரி தான் இருக்குது. அதனால் நிறைய கட்சிகளுக்கு இது சொல்லக்கூடிய செய்தி என்னென்னா பெரிய மக்கள் திரள் மாற்றத்தை விரும்பிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றது தான். இப்போது அந்த மாநாட்டு டைமில் சில ஐடிஸ், இன்ஸ்டாகிராம் ஐடிஸு, ட்விட்டர் ஐடிஸு, சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா மணி 3, 4, 5 ஆகும்போது இது என்ன இவ்வளோ பெரிய கூட்டம், சேர் போட்டிருக்கீங்க, ஆனால் பெருசாக மக்கள் எதுவுமே இல்லையே அப்படின்ற மாதிரி இருக்கும். 6 மணி தாண்டும் போது அது இந்த டைம் ஸ்னாப் மாறின மாதிரி ஒரு கூட்டம். இந்த கூட்டம் வந்து ஒரு 3 லட்சம் பேர் கூடியிருக்காங்க அப்படிங்கும்போது அந்த இடத்துல ஒரு சேதாரம் இல்லை, ஒரு உயிர் பலி இல்லை, பெருசாக எந்த வித அந்த அசட்டுத்தனம் அது மாதிரி எதுவுமே இல்லாமல் ஒரு கூட்டம் கூடி கலைஞ்சிருக்கு. இதை எப்படி பார்க்குறீங்க? அதுதான் ஒரு இந்த கூட்டத்தை வந்து வெறும் நம்ம ஒரு அரசியல் மாநாடு மாதிரி பார்க்க வேண்டாம். இது ஒரு ஃபுல்லாக ஒரு இராணுவ கட்டுப்பாடோடு கூடி அந்த கூட்டம் கலைஞ்சிருக்கு அப்படின்றதான். ஒரு 3 லட்சம் பேர் மொபிலைஸ் ஆகிறாங்க அப்படின்னா ஒரு சின்னதாக ஒரு பேப்பர் கூட கீழே இல்லை. அந்த ஒரு சேர் உடையிறது அல்லது வேறு ஏதாவது அசம்பாவித சம்பவங்கள், அடிக்கிறது அல்லது ஏதாவது வண்டியை அந்த மாதிரியான எந்த சம்பவங்கள் எதுவுமே இல்லாமல் இவ்வளோ பெரிய மக்கள் திரள் கூடி கலைஞ்சிருக்கு அப்படின்றது தான் நாம் தமிழ் கட்சியினுடைய வெற்றி. இப்படியான மக்களை வந்து அவங்க உருவாக்கி வச்சிருக்காங்க. இப்படியான இளைஞர் பட்டாளத்தை, இப்படியான ஒரு தொண்டர் படையை வந்து அவங்க உருவாக்கி வச்சிருக்காங்க. ஒரு இராணுவ கட்டுப்பாடோடு உருவாக்கி இருக்கு அப்படின்றதான். ஒரு நம்ம உதாரணத்துக்கு டிவிக்கே எடுத்துக்குவோம், மற்ற எல்லா கட்சியும் அப்படிதான் இருக்காங்கன்னு வச்சிங்கன்னா, உதாரணத்துக்கு டிவிக்கு புதுசாக மாற்றம்னு சொல்கிறாங்களே. ஸோ அவங்களை எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அவங்க ஏதாவது மீட்டிங் போடுறாங்க அப்படின்னா அசம்பாவித சம்பவங்கள் இல்லாமல் அந்த மீட்டிங் முடிஞ்சிருச்சு அப்படின்னா அதுவே பெரிய சந்தோஷம் தான். ஏன்னா அந்த அளவுக்கு எல்லா மீட்டிங்லையும் ஏதாவது ஒரு அசம்பாவித சம்பவங்கள் ஏற்படக்கூடிய விஷயங்கள் தான் இருக்கு. நேற்று விஜய் அவர்கள் இந்த வேலூர் கூட்டத்துக்கு போகும்போது பின்னாடி பின்தொடர்றாங்க. அந்த தொண்டர்கள் வந்து ரசிகர்கள் தான், தொண்டர்கள்னு சொல்ல முடியாது, ரசிகர்கள் தான். பின்னாடி வந்து விஜயை பார்க்கணும்னு தொடர்ந்து ஃபாலோ பண்ணி வராங்க. அப்பொழுது நிறைய வண்டி கீழே விழுது, அவங்களுக்கு அடிப்படுது, கை கால் முறிவு ஏற்படுது. அதெல்லாம் பொருட்படுத்தவே மாட்டான்.
இது தொடர்ச்சியாக இது எல்லா கூட்டங்களும் நடந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் அதை பொருட்படுத்தாமல் அந்த ரசிகர்கள் வந்து ரசிக மனப்பான்மையோடு விஜயை ஃபாலோ பண்ணுறது, உயிர் போனாலும் பரவாயில்ல, ஃபேமிலி வந்து நடுத்தூர் இல்லைனாலும் பரவாயில்ல, எது இருந்தாலும் பரவாயில்ல, நான் விஜய் முகத்தை பார்த்துடணும் அப்படின்ற ஒரு மனப்பான்மையில் போகிறாங்க. அது விஜய் பேசக்கூடிய அரசியலை ஃபாலோ பண்ணுறாங்களா அல்லது விஜய் பேசக்கூடிய விஷயங்களை கேட்கணும்னு போகிறாங்களா அப்படின்லாம் எதுவுமே கிடையாது. அவங்க ஒரே திங்கிங் தான், விஜய் மூஞ்சை பார்த்துடணும், போயிட்டு பார்த்துட்டா ஒரு ஃபோட்டோ, அதாவது இடையிருந்து ஒரு ஃபோட்டோ எடுத்து அதை வந்து ஷேர் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு பெரிய வெற்றி இன்னைக்கு அப்படின்றத அவங்க உணர்றாங்க, ஒரு ஃபீல் பண்ணுறாங்க, அதனால போகிறாங்க. தொடர்ச்சியான அசம்பாவித சம்பவங்கள் அதெல்லாம் நடக்குது. சேலத்தில் கூட வந்து ஒருத்தர் உயிரிழந்து போனார். உச்சி வெயிலில் வந்து மீட்டிங் போடுறாங்க. விஜய் அவர்கள் ஏறி பேச போகிறது ஒரு 10 நிமிஷம், அவர் பேசிட்டு இறங்கிடுவார். அதன் பிறகு ஃபுல்லாக ஏசியில் இருக்க போகிறாரு, அவ்வளோ பாதுகாப்பாக எல்லாம் இருக்க போகுது. ஆனால் ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் உச்சி வெயில், கோடை நெருங்கிட்டு இருக்கு. இந்த சமயத்தில் உச்சி வெயிலில் ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் தொண்டர்கள் நிற்கிறாங்க அப்படின்றத எப்போ அது ஒரு பிரச்சனைக்குரியது அப்படின்னு எப்போ விஜய் உணர்றாரு அப்படின்னா, ஒரு உயிர் போன பிறகு. சேலத்தில் ஒரு உயிர் போன பிறகு தான் வேலூரில் இண்டோர் மீட்டிங் மாதிரி அதை கொண்டு வராங்க. மேலே வந்து பந்தல் போட்டு இது வந்து பிரச்சனைக்குரியது, இது வந்து மக்களை வந்து அந்த தவிப்புக்குள்ளாக்கும் அப்படின்றத உணர்ந்து ஒரு வேலூரில் வந்து ஒரு ஷெட்டு போட்டு அதுக்குள்ளே மீட்டிங் நடத்துகிறாங்க. அப்போது இந்த உணர்வு அவங்களுக்கு வர ஒரு உயிர் போக வேண்டியதாக இருக்குது. ஒரு முறைப்படுத்தப்படாத கூட்டம் கூடும்பொழுது அது பிரச்சனைக்குரியது அப்படின்னு அவங்க உணர்ந்து கொள்ள 41 உயிர் போக வேண்டியது இருக்குது. இதுதான் வந்து டிவிகேவுடைய விஷயங்களாக இருந்துட்டு இருக்கு. இப்படியான கூட்டங்கள் நம்ம பார்க்கும்பொழுது என்டிகே போன்ற கட்சிகள் இவ்வளோ பெரிய கூட்டத்தை கூட்டி காட்டுறது, அதுவும் டிசிப்ளினோட ஒரு ஒழுங்கு இருக்குது, கட்சியில் ஒரு ஒழுங்கு இருக்குது, அகவணக்கம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க அப்படின்னா எழுந்து ஒரே மாதிரி ஃபாலோ பண்ணுறாங்க. சீமான் அவர்கள் பேச போகிறார் அப்படின்னா பின் ட்ராப் சைலண்டில் அப்படி நிற்குது. அவர் எங்கே அவர் பேசக்கூடிய விஷயங்களுக்கு எங்கே கைத்தட்டணும், எங்கே கைத்தட்டக்கூடாது அப்படின்றதெல்லாம் அந்த கூட்டத்தை பார்க்கும்போது நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. அதனால் அது பெரிய ஒரு ஒழுங்குபடுத்தப்பட்ட ஒரு பெரிய ஒரு இளைஞர் பட்டாளத்தை அவங்க உருவாக்கி வச்சிருக்காங்க அப்படின்றதான் தெரியுது. அப்புறம் கடைசி நேரத்துக்கு தான் கூட்டம் வந்தாங்க அப்படின்னு நானும் பார்த்தேன், லைவ்ல நீங்களும் பார்த்து எல்லாரும் பார்த்துருப்போம். ஏடா கூட்டமே வரல அவ்வளோதானா, அப்போ வந்து டிவிக்கே ஓவர்டேக் பண்ணிட்டாங்களா என்டிகேவை அப்படின்ற மாதிரி. ஆனால் ஒரு 5 மணிக்கு மேலே ஒரு 6 மணி நெருங்கும் பொழுதுலாம் எங்கேருந்து அவ்வளோ பெரிய கூட்டம் வந்ததுன்னு தெரியல. நம்ம லைவ்ல பார்த்துட்டு இருக்கும்பொழுது அவங்கள்ட்ட சாரசாரியாக அந்த அலை கடல் என திரள்வீர் அப்படின்ற மாதிரி உள்ள சாரசாரியாக வந்துக்கிட்டு இருக்காங்க. அது அவங்க சொல்கிறாங்க, அங்கே முன்னாடியே வந்து போக்குவரத்து நெரிசல் இந்த காரணங்கள்லாம் அவங்க சொல்கிறாங்க. அப்புறம் வெளியிருந்து வந்தவங்க எல்லாம் கிளம்பி வர்றது கொஞ்சம் லேட் ஆகிடுச்சுன்றாங்க. முடிவில் பார்க்கும்பொழுது நல்ல ஒரு கூட்டம் தான், ஒரு 3 லட்சம் பேர் கூட்டுறாங்க அப்படின்றது. எப்போ வராங்கன்றது சீமான் பேசுறதுக்கு முன்னாடி வந்துட்டாங்க, எல்லாம் வந்து கூட்டம் கலைஞ்சிருச்சு. அப்படி இருக்கும்போது அதை நம்ம பெருசுப்படுத்தி அதை ஒன்றும் இது பண்ணுறது. இப்போ இன்னைக்கு ஒரு ஆடியோ ஒன்று சீமான் அவர்கள் பேசுகிற மாதிரி ஒரு ஆடியோ, அதாவது ஒரு பையன் சென்னை டு திருச்சி நடந்தே போகிறான், கொடியெல்லாம் கட்டிட்டு நடந்தே போகிறான். அதுக்கு அந்த பையனுக்கு இவர் ஆடியோ போடுறாரு, நீ இது வந்து தேவையில்லாத விஷயம், அது நீ சென்னையிலேருந்து திருச்சி நீ ஏன் இவ்வளோ வருத்திக்கிற, பஸ்ஸிலே போயிரு, பஸ்ஸில் போய் நீ தேர்தல் டைம் சமயத்தில் நீ எந்த தொகுதியில் நீ இருக்கியோ அந்த தொகுதியில் நீ நமக்காக வேலை பாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஒரு தனி நபர் அவரே தான் முடிவு பண்ணுறாருன்னு நினைக்கிறேன், சென்னை டு திருச்சி நடந்து போகலான்னு. இதை கவனத்துக்கு எடுத்து அவர் ஃபோன் பண்ணி பேசுகிறத வந்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா சில பேர் நீங்கள் சொன்னீங்களா வரும்போது கீழே விழுந்து கை உடஞ்சிச்சு ஒருத்தருக்கு வேலூரில், ஆனால் கண்டுக்கவே இல்லை. இது மாதிரியான மாற்றங்கள் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இது எல்லா கட்சியிலுமே, என்டிகே தவிர்த்து மற்ற எல்லா கட்சியிலுமே நடக்குதுங்க. அதாவது தொண்டர்கள் எப்படி போனால் என்ன, அவனுக்கு ஒரு ஒழுங்கு இருக்கணும், அவனுக்கு ஒரு ஃபேமிலி இருக்குது, அதை முதல்ல அவன் பார்க்கணும் அப்படின்ற எந்த எண்ணமும் தலைவர்களுக்கு கிடையாது. நமக்கு வரானா, நமக்காக அவன் செய்கிறானா, நமக்காக செலவு பண்ணுறானா, நமக்காக வண்டியை பிடிச்சி ஒரு 10 பேரை கூப்பிட்டு வரானா அப்படின்ற அளவுக்கு மட்டுமே தலைவர்கள் தொண்டர்களை யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் என்டிகே கொஞ்சம் மாறான, அதுதான் என்டிகே வந்து எல்லா விஷயத்துலையும் கொஞ்சம் மாற்றத்தை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதனால தான் அவங்க மாற்றம் அப்படின்றத சொல்லிகிட்டே இருக்காங்க. சொல் மட்டும் கிடையாது, செயலும் காட்டிக்கிட்டே இருக்காங்க. மாநாடாக இருக்காலும் சரி, 117 ஆண்கள் 117 பெண்கள் அப்படின்னு கேண்டிடேட்ஸை மாற்றி அனௌன்ஸ் பண்ணுறது, அப்படியான விஷயங்கள் எல்லாத்துலேயுமே அவங்க ஒரு மாற்றத்தை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அப்படி தான் வந்து தொண்டர்கள் மீதும் அவங்க அக்கறை செலுத்துகிறாங்க. நடந்து வராது, அதாவது இவ்வளோ தூரம் நடந்து வர வேண்டாம் நீ, அது ஏதாவது ஒரு தேர்தல் பிரச்சாரத்தில் அந்த மாதிரி பண்ணால் கூட ஏதாவது ஒரு 10 பேர் ஓட்டு போடுவான், இவ்வளோ தூரம் நடந்து வந்து என்ன பண்ண போகிற நீ அப்படின்றதான் அவருடைய அந்த ஒரு அக்கறை தான். அது ஒரு அக்கறை அடிப்படையில் சொல்கிறாரு, ரசிக மனப்பான்மையில இருக்காத, என்னை ரசிக்காதன்றாப்புல, எனக்காக நீ இவ்வளோ பண்ண தேவையில்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. சில பேர் ட்விட்டரில் பேசுகிறவங்க, இப்போ யூடியூப்பில் பேசுகிறவங்க தன்னை பற்றி புகழ்ந்து பேசிட்டாலே அவங்கள வந்து கட்சியில் பொறுப்பு கொடுத்து உட்கார வச்சிடுறாங்க. இந்த மாதிரி இடத்துல இப்படி ஒரு நபர் ஒருத்தர் இருக்கார்ல, இதை ஏன் மக்கள் உணரலை, இன்ன வரைக்கும் ஏன் உணரலைன்னு கேட்பேன். அதாவது இவர் சொல்கிறாரு ரசிக மனப்பான்மையிலேருந்து வெளியே வா அப்படின்றாரு. நேற்று விஜய் பேசுகிறாரு, நான் தான் தமிழ்நாடு தான் நான் அப்படின்றாரு. ஸோ எவ்வளோ
பக்குவப்பட வேண்டியது இருக்குது பாருங்கள் தலைவர்கள்லாம். விஜயோடைய பக்குவத்துக்கும் சீமான் அவர்களுடைய பக்குவத்துக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குது பாருங்கள். இந்த வித்தியாசம் மக்கள் கடைகோடி வரைக்கும் போய் சேர்ந்துருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, மக்கள் இதெல்லாம் பார்ப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா ஓரளவுக்கு பார்க்கலாம். அது ஓவராக ரொம்ப பார்க்க மாட்டாங்க. அதனால தான் சீமான் அவர்களால் 8%ஓட நிற்க முடியுது. 8% தான் வாங்க முடியுது. அதுக்கு மேலே ஏன் சீமான் அவர்களால் போக முடியல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ போகலாங்க. ஏன் இவ்வளோ தூரம் ஒரு 10 வருஷம் களம் கண்டு ஒரு 8% வாக்கு வாங்க முடியுது அப்படின்னா, மக்கள்கிட்ட அது பெரிய அளவில் போய் சேர மாட்டேங்குது. எது அரசியல், எது கரெக்டான அரசியல், எது கரெக்டான மாற்றம், எது கரெக்டான ஒரு பொலிட்டிக்ஸ் அப்படின்றதெல்லாம் கரெக்டாக போய் மக்கள்கிட்ட சேர மாட்டுது அப்படின்றது தான் உணர்த்துது. இன்னும் பெரிய அளவுக்கு நாம் தமிழர் கட்சி மக்களிடையே போய் சேர்ந்துருக்கணும். அது குறைந்தபட்சம் 2021 அது ஒரு 5 சீட்டாச்சு வின் பண்ணியிருக்கணும். 2026 ஒரு எதிர்கட்சி அப்படின்ற ஒரு இடத்துக்கு போயிருக்கணும். அந்த இடம் எட்டியிருக்கணும். ஆனால் நாம் தமிழர் கட்சி எட்ட முடியாமல் ஒரு 8%லேயே நிற்குது அப்படின்னா, மக்கள்கிட்ட ஒரு பெரிய புரிதல் கிடையாது. ஒரு பக்குவப்பட்ட தலைவர் எப்படி பேசுவான், பக்குவப்படாத தலைவர் எப்படி பேசுவான் அப்படின்றதே மக்கள் புரிஞ்சுக்க மாட்டாங்க. நான் தான் தமிழ்நாடு தான் நான் என்ன நீ அப்படின்ற மாதிரி ஒரு டோனில் ஒரு தலைவர் அவர் ஏதோ செஞ்சிட்டார் மக்களுக்கு பெரிய அளவில். ஒரு 2 வருஷம் ஆயிடுச்சு கட்சி தொடங்கி. விஜய் அவர்கள் தொடர்ச்சியாக மக்களோடு நிற்கிறாரு, தமிழ்நாட்டு பிரச்சனைகளை குரல் கொடுக்குறாரு, அவர் முன்னெடுத்து பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்றாரு அப்படின்னும் பொழுது அப்போ கூட சொல்ல முடியாது அதை. ஆனாலுமே சரி ஓகே ஏதோ பண்ணுறாரு அதுக்காக சொல்கிறாருங்க அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். ஆனால் ஒன்றுமே பண்ணாத விஜய் வெளியே வந்தாலே பிரச்சனைனா விஜய் அப்படின்ற அளவுக்கு இருந்துகிட்டு இருக்கு. இந்த சூழலில் அவர் நான் தான் தமிழ்நாடு தான் நான் அப்படின்ற அளவுக்கு அது ஒரு சேட்டிஸ்ட் மனப்பான்மை நினைக்கிறேன். அந்த வார்த்தைக்கு மன்னிக்கணும். அப்படி தான் இருக்குது. நான் என்னை தவிர இங்கே ஒன்றும் கிடையாது, என்ன முன்னிலைப்படுத்து அப்படின்ற மாதிரி போயிட்டு இருக்கு இல்லையா. அதான் பக்குவம் இல்லாத ஒரு விஷயம் தான். சீமான் அவருடைய பேச்சு ஒரு பக்குவப்பட்ட தலைவன், அவன் எனக்கு மட்டும் செஞ்சால் போதாது, அவன் நல்லா இருந்தால் தான் அவன் ஃபேமிலி நல்லா இருக்கும், அவன் ஃபேமிலி நல்லா இருந்தால் தான் நாளைக்கு சமூகம் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷன் இருக்குது அதில். அப்படியே நம்ம பார்க்க வேண்டியதுன்னு நினைக்கிறேன். அதில் ஒரு டயலாக் ஒன்று பார்த்தேன். அதாவது மெர்சலில் விஜய் அவர்கள் சொல்கிறது, ஒரு இன்ஜினியர் உருவாகணும்னா இத்தனை வருஷம், ஒரு டாக்டர் உருவாகணும்னா இத்தனை வருஷம் அப்படி சொல்லிட்டு, ஒரு தலைவன் உருவாகணும்னா ஒரு யுகமே தேவைப்படுது அப்படின்னு. இப்போ விஜய் தன்னை தலைவனாக நினச்சிக்கிட்டு இருக்காரு. இப்போ என்ன செஞ்சுட்டாரு, ஒரு யுகமே தாண்டிடுச்சா விஜய் தலைவனாக வர்றதுக்கு அப்படின்ற ஒரு கேள்வி எனக்கு வந்தது. இது எப்படி பார்க்குறீங்க? இல்லை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஒரு சினிமா டைலாக் தானே அது. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? விஜய் உருவாக ஒரு யுகம் தேவைப்படுது, ஒரு தலைவன் உருவாக ஒரு யுகம் தேவைப்படுதுன்றாரு. ஆனால் மனுஷனுடைய ஆய்வு காலமே வாழ்வு காலமே ஒரு 80 வருஷம். சும்மா அது ஒரு சினிமா டைலாக் தான். சரி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க விஜய் அப்படி சொன்னது? நான் எப்படி பார்க்குறேன்னா, இவர் சொன்னது நான் கொரோனா டைமில் தான் இந்தியா டுடேல பேசினதான் சொல்லும்போது, கொரோனா டைமில் நாங்கள் பேசும்போது தான், கொரோனா டைமில் தான் நான் அரசியல் அப்படின்னு நகரணும்னு நினச்சேன். அப்படி ஃப்ரீ டைம் இருக்கும்பொழுது அவர் பார்த்துருக்காரு இந்த பக்கம் லைட்டாக அரசியல் பக்கம் வரணும் அப்படின்ற பிளான் பண்ணேன் அப்படின்னு. அப்போ நீங்கள் கொரோனா டைமும் இப்போ இருக்க டைமும் கனெக்ட் பண்ணும்போது உங்களுக்கு ஏறக்குறைய ஒரு 6 வருஷம் 4 வருஷம் இவ்வளோ தான் வருது. அப்போது ஒரு யுகம் தாண்டிடுச்சா நீங்கள் தலைவனாக வர்றதுக்கு அப்படின்ற கேள்வி எனக்குள்ளே வந்துச்சு. இதை தான் நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், இப்படி ஒன்று இருக்கே இது எப்படி அப்படின்னு. அது சும்மா ஒரு சினிமா டைலாக் தாங்க. அது ஒரு பேசுகிற எந்த விஷயத்தையும் ஃபாலோ பண்ணவே இல்லை. அவர் நேற்று ஒரு குட்டி கதை ஒன்று சொல்கிறார், குட்டி ஸ்டோரி. ரொம்ப நாளுக்கு அப்புறம் அந்த குட்டி ஸ்டோரி சொன்னார். தெரிஞ்சு இதுல மொக்க ஸ்டோரி மொக்கையான ஒரு ஸ்டோரி பெரிய டாஸ்டாய் மாதிரி ஒரு ஸ்டோரி இருக்க மாதிரி சொல்கிறாரு. பார்த்தீங்கன்னா அது ஒரு லாஜிக்கும் இல்லை, ஒன்றுமே இல்லை ஒரு கதைன்ற மாதிரி ஒன்று சொல்கிறாரு. அவங்க அந்த ரசிகர்களை திருப்திப்படுத்தணும். ஏன்னா குட்டி ஸ்டோரி எல்லா ஆடியோ லான்ச்லையும் அவர் சொல்லிக்கிட்டே இருக்கார். ரொம்ப நாளாக ஆடியோ லான்ச் எதுவும் வைக்கல, சரி இப்போ சொல்லி அந்த ரசிகர்களுக்கு கொஞ்சம் அவங்களை என்கரேஜ் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி குட்டி. அது கூட பாருங்கள், கடைசியாக அந்த கதையினுடைய ஒரு சுருக்கம் மாதிரி ஒன்று சொல்கிறார். அந்த மாட்டை கொண்டு போய் விட்டுட்டு அந்த சிறுவன் வரானா, அப்போ ஒரு பெரியவர் மடக்கிறாராம். எப்படிப்பா அதை பண்ண, நீ எப்படி அனுபவம் உள்ளவங்க பெரியவங்க யாராலும் செய்ய முடியாத நீ செஞ்ச அந்த மாட்டை எப்படிப்பா அடக்கணும் அப்படின்னு சொல்லும்பொழுது உடனே இந்த சின்ன பையன் சொல்கிறானா, இந்த சின்ன பையன் தான் விஜய். இந்த சின்ன பையன் சொல்கிறானா, அது சமயோஜித புத்தி இருந்தா, அதாவது ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில் இருக்கு இல்லையா, ஸோ அந்த மாதிரியான ஒரு சமயோஜித புத்தி இருந்தால் எந்த விஷயத்தை யார் ஒன்றா செய்யலாம், அதுக்கு அனுபவம் வேணும், ஒரு வயசு முதிர்ச்சி வேணும், அப்படிலாம் தேவையில்லை அப்படின்னு சொன்ன உடனே அந்த பெரியவர் பரவாயில்ல நீ எல்லா பிரச்சனையும் சால்வ் பண்ணிடுவ அப்படின்னு தட்டி கொடுத்துட்டு போனாராம். இது விஜயை பார்த்து விஜயை கேலி பண்ணுற கிண்டல் பண்ணுற ஒரு ஸ்டோரியாக தான் நான் பார்க்குறேன். ஏன்னா 41 பேர் கரூரில் உயிரிழந்த போது நீங்கள் இப்படி தான் பண்ணீங்களா? சமயோஜிதமாக செயல்பட்டு குறைந்தபட்சம் கரூர்லையாச்சும் இருந்தீங்களா நீங்கள்? அது சமயோஜிதம் தானே, ஓடிட்டோம்ல அப்படின்ற மாதிரி ஓடிட்டார்ல. ப்ராப்ளம்ஸ் சால்விங் ஸ்கில்ன்றார். இதுதான் உங்களுடைய ஒரு மாதம் கட்சியே இல்லைங்க. விஜய் கம்முன்னு தான் பரவாயில்ல, கட்சிக்காரன் யாருமே பேசலையே. ஒருத்தனை கேட்டால் அது கிருஷ்ணகிரி மலையில் ஒதுக்கிட்டான்றான், இன்னொருத்தவங்க கேட்டால் பாண்டிச்சேரியில் எல்லாருமே அங்கங்கே ஒதுக்கிட்டாங்க. ஒரு மாதம் கட்சியே செயல்பாடு இல்லை. இதுதான் உங்களுடைய அந்த பிரச்சனையை சொல்யூஷன் கண்டு தீர்வு காணக்கூடிய ஒரு யுக்தியா, ஒரு பணியா, எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு காண்றோம் நான் சின்ன பையன், அதாவது விஜய். அதான் அவர் சொல்கிறார் சின்ன பையனு.
தீர்வு காணக்கூடிய ஒரு ஸ்கில் அவங்ககிட்ட இருக்குன்றார். என்ன ஸ்கில் இருக்குது உங்ககிட்ட? 41 பேர் உயிரிழந்து போனாங்க, தப்பிச்சு ஓடி பனையூரில் 1 மாதம் பதுங்கிட்டீங்க, இதுதான் அந்த ஸ்கில். சேலத்தில் வந்து வெயில் தாக்கம் தாங்காமல் ஒருத்தர் உயிரிழந்து போனார், அடுத்த மீட்டிங்கில் அதை அட்ரஸ் கூட பண்ணலை. இப்படி நடந்திருக்கு, நீங்கள் வந்து அதனால தான் பந்தல் போட்டிருக்கோம், ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க, கேர்ஃபுல்லாக வாங்க, கேர்ஃபுல்லாக போங்க அப்படின்னு அதை கூட வந்து அவரால் சொல்ல முடியல. ஸோ இதுதான் விஜய் அவர்களுடைய ஆளுமை திறன். இதுதான் ஒரு விஜய் கிட்ட இருக்கக்கூடிய அந்த தலைவர் மனப்பான், ஒரு தலைவருக்கான பண்பு. சுத்தமாக அடிப்படையே இல்லாமல் ஒரு விஜய் வந்து இன்னைக்கு உருவாகிட்டு இருக்கார். ஆனால் ஒரு பெரிய ஒரு கூட்டம் அவர் ஆதரிக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாம், அதை நம்ம மறுக்கிறதுக்கெல்லாம் ஒன்றும் கிடையாது. மறுத்து என்ன பண்ண போகிறோம்? அது தெரியுது, கண் கூட நமக்கு தெரியுது, பெரிய ஆதரவு இருக்குதான், அதில் நம்ம மறுக்கலாம் கிடையாது. ஆனால் அந்த பெரிய ஆதரவு வச்சு விஜய் என்ன பண்ணுறாரு? அந்த பெரிய ஆதரவு உள்ள கூட்டம் என்ன மாற்றத்தை கொண்டு வந்துடும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது 0 தான். அதில் நம்மளுக்கு மாற்றத்தை கிடையாது. ஆனால் பெரிய கூட்டம் ஆதரிக்குது. கிட்டத்தட்ட ஒரு 5லேருந்து ஒரு 10% ஓட்டு வரைக்கும் விஜய் அவர்கள் இந்த எலெக்ஷனில் வாங்கலாம். கண்டிப்பாக அது பெரிய பாதிப்பு அதிமுகவுக்கு ஏற்படுத்தும். திமுக வெற்றி பெற வைக்கக்கூடிய எல்லா வேலைகள்லையும் இன்னைக்கு விஜய் ஈடுபட்டிருக்கார். தப்பி தவறி கூட திமுக தோற்றக்கூடாது அப்படின்றதுல திமுக கவனமாக இருக்காங்களோ இல்லையோ, விஜய் ரொம்ப கவனமாக இருக்கார். அதனால தான் இந்த ஆன்டி டிஎம்கே ஓட்டை உடைக்கிறதுக்கான எல்லா வேலைகள்லையும் வந்து ஈடுபட்டுக்கிட்டே இருக்காரு. திமுகவும் அதை அலோவ் பண்ணுறாங்க. கரூரில் வந்து 41 பேர் உயிரிழந்து போகிறாங்க, விஜயை பார்க்க வந்து. அவங்க என்ன சும்மா ஒன்றுமே கிடையாது, விஜயை பார்க்க வந்து உயிரிழந்து போகிறாங்க. அப்படி இருக்கும்பொழுது விஜய் அவர்களை எவ்வளோ ஈஸியாக வந்து திமுக அரசு விட்டாங்க தெரியுமா? அன்னைக்கு தப்பிச்சு வராரு, 1 மாதம் இருக்காரு, ஒரு வழக்கு பதிவு இல்லை, ஒரு நெருக்கடி இல்லை, ஒன்றுமே இல்லை, விஜய் கம்முன்னு இருக்காரு. விஜய்க்கு ஆதரவாக ஸ்டாலின் வீடியோ போடுறாரு. ஒரு தலைவன் தன்னுடைய தொண்டன் சாவான்னு யாரா நினைப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கம்முன்னு இருக்கும்பொழுது விஜய்க்கு ஆதரவாக ஆஜராகிறாரு ஸ்டாலின். அப்படின்னா விஜய்ன்ற ஒரு கட்சி, அந்த டிவிக்கேன்ற ஒரு கட்சி வந்து இருந்தால் மட்டும்தான் இந்த எலெக்ஷன் நம்ம வின் பண்ண முடியும். அந்த ஆன்டி டிஎம்கே ஓட்டு உடஞ்சி அப்பொழுது நம்ம வின் பண்ண முடியும். அதனால விஜய் அவர்களும் விஜய் கட்சியும் இந்த எலெக்ஷன் நமக்கு ரொம்ப முக்கியமானது, அவங்களுக்கு முக்கியமானதோ இல்லையோ, மக்களுக்கு முக்கியமானது, நமக்கு ரொம்ப முக்கியமானது அப்படின்னு திமுகவுக்கும் ஸ்டாலினுக்கும் ரொம்ப அழகாக தெரியுது. அதை உணர்ந்து தான் விஜயுமே செயல்பட்டு இருக்காரு. ஸோ அதனால வந்து திமுக வெற்றி பெற வைக்கக்கூடிய எல்லா வேலைகள்லையும் ரொம்ப அழகாக விஜய் அவர்கள் செயல்பட்டுக்கிட்டு இருக்காரு அப்படின்றதான் உறுதியாகுது. நேற்று சேலத்தில் பேசும்போது விஜய் சொல்கிறாரு, கரூர் விஷயத்தில் நீங்கள் வந்து என்னைய பழி சுமத்திட்டீங்க அப்படின்னு. ஆக்சுவலாக சிஎம் வந்து அப்படி பேசவே இல்லை, உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி தான் பேசினார். ஆமாம், நீங்கள் என்ன சொல்கிறீங்க, கரூர் விஷயத்தில் என்னைய நீங்கள் பழி போட்டுட்டீங்க, உங்களுக்கு மனசாட்சியே இல்லை அப்படின்றது. இவருக்கு கரூர் ஒரு துன்பியல் சம்பவம் அப்படின்ற வார்த்தை கூட வரமாட்டேங்குது. கரூர் விஷயம் ஆயிடுச்சு, இவருக்கு ஒரு விஷயம்தான் அது. ஒரு 41 பேரோட உயிர் வந்து இவருக்கு ஒரு ஜஸ்ட் லைக் அப்படின்ற ஒரு சாவு அப்படின்ற மாதிரி இவர் பேசுகிறாரு. நீங்கள் உங்களுக்காக ஒருத்தர் இந்த நாட்டோட முதலமைச்சர் அவர் பேசியிருக்காரு, அவர் என்ன பேசினாருன்னு கூட நீங்கள் கேட்கலப்போ, அதுதானே இந்த இப்போ நேற்று பேசுனதில் தெரிய வருது. அது மறைமுகமான ஒரு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்லாம் 2 பேர் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். உடனே இவர் அடிக்கிற மாதிரி அடிக்கிறாரு, அவர் அழுகுற மாதிரி அழுகுறாரு, அப்புறம் அவர் ஆறுதல் சொல்கிற மாதிரி சொல்கிறாரு, ஓகே அப்படின்னு இவர் சைலண்ட்டாக இருக்கார் அப்படின்னு ஒரு மறைமுக அண்டர்ஸ்டாண்டிங்கில் தான் இவங்க 2 பேரும் ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. 26 கடந்து 26, 29 என்னுடைய கணிப்பு 26, 29 2 எலெக்ஷனை தாண்டி டிவிகேவால் சஸ்டெயின் ஆக முடியாது. சஸ்டெயின் ஆகணும் அப்படின்னா உங்களுக்கு ஒரு செயல்பாடு இருக்கணும், உங்களுக்கு ஒரு நோக்கம் இருக்கணும், ஒரு செயல் திட்டம் இருக்கணும், ஒரு கோட்பாடு, ஒரு அடிப்படை இருக்கணும். இதெல்லாம் இருந்தால் தான் உங்களால் தொடர்ச்சியான அரசியல் பயணம் இருக்க முடியும். நாம் தமிழர் கட்சி இவ்வளோ நாள் தோத்துக்கிட்டே இருக்கக்கூடிய கட்சி வளர்ந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு ஒரு நோக்கம் இருக்குது, ஒரு செயல் திட்டம் இருக்குது, ஒரு கோட்பாடு இருக்குது, ஒரு தெளிவான ஒரு பார்வை இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது தான் ஒரு தலைவனும் போக முடியும், ஒரு கட்சியும் போக முடியும், அதை தொடர்ந்து பின்னாடி தொண்டர்களும் போக முடியும், அதை தொடர்ந்து பொதுமக்களும் பின்னாடி வர முடியும். அப்படி எதுவுமே இல்லை, சும்மா நான் எலெக்ஷனுக்கு வருவேன், 26ல் டிவிகே வர்சஸ் டிஎம்கே அப்படின்னு ஒரு நரேட்டிவ் செட் பண்ணுவேன், இப்படி செட் பண்ணிட்டே நான் காலத்தை ஓட்டுவேன் அப்படின்னா எவ்வளோ நாள் ஓட்ட முடியும்? டிவிகே வர்சஸ் டிஎம்கே 2 பேருக்கு இடையே தான் போட்டி அப்படின்னு விஜய் சொல்கிறாரு. 2 பேருக்கு இடையே தான் போட்டி அப்படின்னு சொல்கிறதுனால போட்டி ஆகிடாது, என்ன பண்ணுறீங்க நீங்கள் அப்படின்றது தான் முக்கியமானது. இத்தனை 2 வருஷம் ஆயிடுச்சு, 2 வருஷமாக டிவிக்கு டிஎம்கேவுக்கு எதிராக ஒரு அரசியலாக முன்னெடுத்த விஷயம் என்ன அப்படின்ட்டு தான் ஒரு நரேட்டிவ் செட் பண்ணுறதுனாலேயே இந்த கட்சிக்கு அந்த கட்சி எதிரி அப்படின்லாம் கிடையாது. அது வந்து ஆதரவாக கூட போய் முடியும். அப்படி தான் நீங்கள் நடந்துகிட்டு இருக்கு. டிவிகே வர்சஸ் டிஎம்கே அப்படின்னு ஒரு நரேட்டிவ் செட் பண்ணுறாரு. ஆனால் அது ஆதரவு தான். டிவிகே வர்சஸ் டிஎம்கே 2 கூட்டணி தான், டிவிகே ப்ளஸ் டிஎம்கே தான். அது டிவிகே வர்சஸ் டிஎம்கே அப்படி கிடையாது. ஸோ நீங்கள் என்ன செய்கிறீங்க அப்படின்றத பொறுத்து தான் நீங்கள் அவங்களுக்கு எதிரியா இல்லையா அப்படின்றது பார்க்கணும். டிஎம்கேவுக்கு எதிராக விஜய் அவர்கள் என்ன செஞ்சார், எத்தனை போராட்டங்களை டிஎம்கேவுக்கு எதிராக எடுத்து அழுத்தம் கொடுத்தார், மக்களிடையே கொண்டு போய் சேர்த்தார் அப்படின்றது இருக்கு இல்லையா? நீங்கள் அதெல்லாம் கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னா
அதாவது எனக்கு ப்ரூஃப் கிடையாது, ஆனால் பார்க்குற விஷயங்கள் டிவிகேவுடைய செயல்பாடை வச்சு நான் இப்படி தான் சொல்கிறேன். டிஎம்கேவுக்கு மறைமுகமாக டிவிகே வேலை செய்யுது, ஸ்டாலின் அவர்களுக்கு மறைமுகமாக விஜய் வேலை செய்கிறார். இப்படி களம் இருந்துகிட்டு இருக்கு. இவங்க சொல்கிற நரேட்டிவ் அடிப்படையில் களம் இன்னைக்கு கிடையாது. டிவிகே வர்சஸ் டிஎம்கேன்றாங்க, அந்த களம் கிடையாது. டிவிகே ப்ளஸ் டிஎம்கே அப்படி தான் இன்னைக்கு போயிட்டு இருக்கு. உங்கள் நேரத்துக்கும் பதிலுக்கும் ரொம்ப நன்றி.